ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அம்மா அப்பா நம்ம சின்ன வயசில் அவங்க கூட சேராத இவங்க கூட சேராதுன்னு சொல்லி நம்மளை சொல்லி வளர்ப்பாங்க. அவன் தம் முடிப்பான் அவன் அப்படி இப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா நம்மள்ட்ட எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா நம்மள்ட்ட அவங்க சின்ன வயசில் பட்ட அனுபவத்தை தான் நம்ம சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பசங்கள்லாம் எப்போ பாரு எவனை பார்த்தாலும் போதைன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லா பசங்களுமே ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க. எங்கன்னா போதைன்னு. நீங்கள் கூட லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு பையன் பயங்கரமாக பேசியிருப்பான். ஏறுனா ரயில், இறங்குனா ஜெயிலு அப்படி இப்படின்னு பேசியிருப்பான். இன்றைக்கி அந்த பையனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போல் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்க்காத ஒரு தேவையில்லாத ஒரு நட்பு தான். இதெல்லாம் ஒரு பையன் பார்த்திங்கன்னா நம்ம போன இதில் பார்த்திங்கன்னா ஒரு பையனை அடிச்சிட்டாங்க, போலீஸ் அடிச்சு கொண்டான்னு சொல்லி எல்லோரும் கவலைப்பட்டோம், போராட்டம் பண்ணோம், அந்த மாதிரிலாம் பண்ணான். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஒரு பையன் அடிக்கிறான். அப்படியே ஓகே ஜாக்கிங் பண்ணுற மாதிரி அடிக்கிறான். இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லாமே போதைன்னு தான் போயிட்டுருக்கு. சேரக்கூடாத நட்பு ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தால் போதும். ஒரு 10 பேரில் ஒருத்தன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கெட்டவனாக ஆயிடுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், பார்த்து தான் இருக்கணும். இப்படி தான் எங்கள் ஊரில் ஒரு சங்கம் வச்சுருக்காங்க பசங்க. சங்கத்து பேர் என்ன தெரியும்னா சேர்க்கை சரியில்லை. சங்கம் பேரே எப்படி சேர்க்கை சரியில்லைங்கன்னா அப்போ அதில் உள்ள பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. அப்படி தான் அந்த சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லும்போது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு எறும்பு ஒரு 10-15 எறும்பு அதுக்கு தேவையான உணவு எடுத்துக்கிட்டு வரிசையாக வந்துக்கிட்டு இருந்ததுக்கு. எறும்புன்னு எடுத்துக்கிட்டாவே எல்லாத்துக்குமே தெரியும். அது வெயில் காலத்தில் உணவில் சேகரித்து வச்சுக்கிறோம், மழை காலத்தில் வெளியே வராது. அதுதான் மனிதனோட எலும்பு நல்ல அறிவுள்ளதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு ஒரு 10-15 எறும்பு வரிசையாக வந்திருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு எறும்பு அங்கேருந்து வந்திருக்கு. இன்னும் இப்போ எதுக்கு இதெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்க? என்ன மழை காலத்துக்கு இன்னும் 4-5 மாதம் இருக்குது, நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? நம்மளுக்கு தான் தேவையானது ஒரு மாதத்துக்கு தேவையான உணவுலாம் இருக்குல்ல, போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த எறும்பு. இந்த எறும்பு எல்லாம் என்ன பண்ணிச்சு, எடுத்து வந்த உணவுலாம் அங்கேயே போட்டு அந்த எறும்பு முன்னாடி போய் இது எங்கேயே இருக்குமோ அந்த எறும்பு புத்துக்குள்ளே போய் உட்காந்துருந்தா அன்றைக்கி நைட்டு சரியான மழையில் எறும்பு புத்துக்குள்ள மண்ணும் தண்ணுமா உள்ளே போய் அடைச்சிருச்சு. அடைச்சோடனே அந்த மண் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வரணும்னா, அந்த எறும்பு வெளியே வரணும்னா, அந்த மண்ணெல்லாம் பறிச்சுட்டு மேலே வெளியே வரணும்னா எப்படியும் ஒரு 3-4 மாதமாக ஆகும். அப்போ தான் அந்த எறும்பு யோசித்தான், சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு எப்படி 3 மாதமாக ஆகுது, நம்மக்கிட்ட இருக்கிற உணவு 1 மாதத்துக்கு தான் வரும், நம்ம எந்திரிச்சு உள்ளேருந்து வெளியே போகிறோமோ இல்லை செத்து போகிறோமோ தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான். அதுதான் எனக்கு அந்த கதை ஞாபகத்துக்கு வருது. சேர்க்கை சரியில்லைங்க. சேர்க்கை நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்களே முடிவெடுங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்களே முடிவெடுங்க. ஒரு தடவை இல்லை 3 தடவை முடிவு பண்ணுங்கள். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவன் சொன்னான்னு சொல்லி எதுவும் பண்ணிடாதீங்க. நம்மள போய் அந்த மாதிரி எறும்பு கதை மாதிரி நம்ம கதையும் ஆகி போகும். எதாக இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணுங்கள். நீங்களே ஒரு நம்பிக்கையோடு இருங்க. பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.